திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் பஞ்சு மிட்டாய் கூட விஷமாகிவிட்டது. தமிழக அரசாங்கம் தக்க மாதிரி கொடுக்க வேண்டும். தமிழக அரசாங்கத்தில் இப்பொழுது ஒரு கிளி பிடிச்சிருக்கிறது, தனி பிடிச்சிருக்கிறது. இல்லாமனா இந்த மாதிரிலாம் ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கவே நடக்காது. இதெல்லாம் ஒரு அபசகுணம். பஞ்சு மிட்டாய் விட்டதில் மாணவர்களுக்கு ஒரு விஷம் வந்ததுன்னா அது திமுக காரணமா, மு.க. ஸ்டாலின் காரணமா? அந்த உணவு பொருந்தர்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் காரணம். சென்னை கார்பரேஷன் காரணம். அதுல பணம் வாங்கிட்டு விட்டுடுறாங்க. பஞ்சு மிட்டாயா இருந்தா எங்க பார்த்தாலும் பணம் ஊழல் தமிழகத்தில். ஆக மொத்தம் உதயநிதி தான் காங்கிரஸ் தோல்விக்கு காரணம் என்று கமல்நாத் அடித்து போட்டு சொல்றாருங்களே. ஆக மொத்தம் ராகுல் காந்தியினுடைய பாத யாத்திரை படு தோல்வி, பிளாப் ஷோ. தனிப்பட்ட முயற்சி திமுக அவங்க பொதுமக்களிடையே விரோதம் வந்து விட்டது. திமுகவிற்கு பொதுமக்களிடமிருந்து பணம் சுரண்டுகிறார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை விஜயனுடைய ஒரு ஆதரவாளராக இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது இது மாதிரி புதுசா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. புது கட்சியில் சேர ஆரம்பித்திருக்கிறார்கள். மாத்திட்டாங்க. இருந்திலும் அன்று அவர் கைது செய்யப்பட்டாலும் படலாம். யாரு? வட மாநிலங்களில் எப்படி சொல்கிறார்களோ தெரியவில்லை. காங்கிரஸ் திமுகவை அழிக்க பார்க்கிறது. காங்கிரஸ் திமுகவை கபடீகரம் செய்ய பார்க்கிறது. மேகதாதுக்கு பணம் ஒதுக்கிறது ஒரு மாபெரும் பிரச்சனையாகும். அதிலே காங்கிரஸ் திமுக உறவு பாதிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கிறது. அதற்கு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறாரோ தெரியவில்லை. TNS24 நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் வித்தாலே பயமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கெல்லாம் பஞ்சு மிட்டாய் என்றாலே ஆர்வம் உண்டு. நான் சிறு வயதனாக இருந்த பொழுது பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் பஞ்சு மிட்டாய் கூட விஷமாகிவிட்டது. போதாத குறைக்கு சற்று நேரத்திற்கு முன் பட்டாசு தொழிற்சாலையில் பலர் உயிரிழந்ததாக கேள்விப்படுகிறேன். அவர்களுக்கு TN24 சார்பாகவும் அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு அந்த குடும்பத்தில் இருந்த பேர் இழப்பிற்கு தமிழக அரசாங்கம் தக்க மாதிரி கொடுக்க வேண்டும். தமிழக அரசாங்கத்தில் இப்பொழுது ஒரு கிளி பிடிச்சிருக்கிறது, தனி பிடிச்சிருக்கிறது. இல்லாமனா இந்த மாதிரிலாம் ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கவே நடக்காதுங்க. இதெல்லாம் ஒரு அபசகுணம். இந்த காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா நேற்று வங்கி கணக்கு முடக்கப்பட்டதற்கு மல்லிகார்ஜுன் கார்கே சொல்றாரு, பாஜக தான் ஜனநாயக நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். உங்களோட கருத்து என்ன சார்? மல்லிகார்ஜுன் கார்கேக்கு தெரியும். அவர் ப. சிதம்பரத்தை கேட்க வேண்டும். மல்லிகார்ஜுன் கார்கே தன்னுடைய ஆப்த நண்பரான ப. சிதம்பரத்தை கேட்டால் ப. சிதம்பரம் விளக்கம் தருவார். ஏன் ப. சிதம்பரம் வழக்கறிஞராக இருந்து அவர் அந்த கேஸில் வழக்கறிஞர் வாதாட மிருகாமல் பின்வாங்கினார். விவேக் தன்கா என்பவரைத்தான் சிங்கப்பூரில் இருந்து வாதாட வைத்தார்கள். காணொலி மூலமாக, இன்டர்நெட் மூலமாக. ஏன் சீனியர் காங்கிரஸ் தலைவர்கள் இதை போகவில்லை? மல்லிகார்ஜுன் கார்கே அதுக்கு பதில் சொல்லுங்க சார். முன்னாடி போறீங்க. பாஜக தான் காரணம், யாரும் இல்லைங்கல்ல. பாஜக அரசாங்கம் தான் காரணம். என்ன பண்ணுவாங்க? இவங்க ஊழல் பண்ணலாம். அரசியல் கட்சிக்கு இன்கம் டாக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? எவ்வளவு நன்கொடை வருகிறது? ஆனா ஒரு அரசியல் தலைவர் போனால்னா எத்தனையோ பொன் மாலைகள், எத்தனையோ அங்க வஸ்திரங்கள் போடுகிறார்கள். பணம் கொள்ள பணம் வருது. அவங்களுக்கு எல்லாம் இன்கம் டாக்ஸ் கிடையாதான். இப்போ 115 கோடியில ஊழல் பண்ணியிருக்காங்க இவங்க. 115 கோடிக்கு ஏற்கனவே கேஸ் நடந்துட்டு இருக்குங்க சரத்குமார். இது TN24 நேயர்களுக்கு புரிதலை கொண்டு தர வேண்டும். கடந்த 3 வருடங்களாக இந்த கேஸ் நடந்து கொண்டு வருகிறது. வரி ஏய்ப்பு காரணமாக 400 கோடி இவர்கள் வரி ஏய்ப்பு செய்தார்கள். அதற்கு ஃபைன் போட்டிருக்காங்க. அந்த ஃபைனை கட்டுறதுக்கு 72 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காங்க. மீதி கட்டல. அதனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க செக்க. ஆனா உடனே ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த இதெல்லாம் சரியாயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அங்க எந்தென்ன ஒரு ஸ்டிம்லிங் பிளாக் இருந்தோ பண்ணியிருக்காங்க. இது பாஜகவுக்கும் மோடிக்கு என்ன காரணம்? இது அரசாங்க ருட்டீன் வழக்குகிறது. பஞ்சு மிட்டாய் வித்ததில் மாணவர்களுக்கு ஒரு விஷம் வந்ததுன்னா அது திமுக காரணமா, மு.க. ஸ்டாலின் காரணமா? அந்த உணவு பொருந்தர்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் காரணம். சென்னை கார்பரேஷன் காரணம். அதுல பணம் வாங்கிட்டு விட்டுடுறாங்க. பஞ்சு மிட்டாயா இருந்தா எங்க பார்த்தாலும் பணம் ஊழல் தமிழகத்தில். அதையெல்லாம் மல்லிகார்ஜுன் கார்கே கேட்க மாட்டார். இன்று மல்லிகார்ஜுன் கார்கேக்கு ஒரு சவால் வந்து விட்டது. கர்நாடகா பட்ஜெட்டில் மேகதாதுவுக்கு என்று சில கோடி ரூபாய்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள்.
தமிழக மாண்புமிகு முதலமைச்சருடைய பதில் என்ன? அதை பற்றி பேச வேண்டாமா? தமிழக முதலமைச்சராகட்டும், பாஜகவுடைய பொது செயலாளராகட்டும், அல்லது மல்லிகார்ஜுன் கர்கே ஆகட்டும், எப்படி அதை ஒட்டு போகிறார்கள்? எப்படி மல்லிகார்ஜுன் கர்கேக்கு இது ஒத்துக்கொள்ள முடியும்? தமிழகத்தில் 400 கோடி ரூபாயில் மேகதாது கட்ட வேண்டும் என்று ஆரம்ப பணி செய்தால் ஆக மொத்தம் அவங்க சீரியஸா இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய எதிர்வினைகளை திமுக அரசாங்கம் ஏங்க சரணாகதி அடையுது காங்கிரஸ்ல? அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா யாராவது? சரத்குமார் சார், இப்போ காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல வந்து பாத யாத்திரை போயிட்டு இருக்காரு சார். அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு? தேர்தலுக்கு வந்து கை கொடுக்குமா அந்த யாத்திரைன்றது? ராகுல் காந்தி எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் காங்கிரஸ் உடஞ்சிட்டு வருது. இப்ப பாருங்க, ராகுல் காந்தி எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அங்க இருந்து ஒருத்த காங்கிரஸ்காரன் வெளில போயிடுறான். நேற்று முன்தினம் கூட வெளில, இப்ப பாருங்க கமல்நாத்தை வெளில வர போறாரு. கமல்நாத்தினுடைய பையன் நகுல்நாத் அவர் வெளில வந்துடுறாரு. ராகுல் காந்தி அங்க போனாரு. அதே கமல்நாத் தான் சொல்றாரு தேர்தல் பொழுது 6 மாதங்களுக்கு முன்பு உதயநிதி சொன்ன சனாதன தர்மம் பாஜகவிற்கு வெற்றி வாக்கு செய்யும், நான் ஒரு ஹிந்து, அந்த மாதிரி திமுக சொல்ல தவறு என்றார். அப்பவே அவர் பாஜகவுக்கு போயிட்டாரு. இப்ப பாஜகவுக்கு நேரம் போயிடுறாரு. ராகுல் காந்தினால் என்ன பிரயோஜனம் இருக்கு? கமல்நாத்தை பிஜேபி பக்கம் தள்ளியது உதயநிதியினுடைய குறிப்பு. ஆக மொத்தம் உதயநிதி தான் காங்கிரஸ் தோல்விக்கு காரணம் என்று கமல்நாத் அடிச்சு போட்டு சொல்றாருங்களே. ஆக மொத்தம் ராகுல் காந்தியினுடைய பாத யாத்திரை படு தோல்வி, பிளாப் ஷோ. இந்தியா கூட்டணி பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நிதிஷ்குமார் வெளில வந்ததுக்கு அப்புறமா மம்தா பானர்ஜி நான் சீட்டே தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஓரம் போயிட்டாங்க. அதுக்கு ஆம் ஆத்மியில இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலும் தனியா போயிட்டாரு. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஃபருக் அப்துல்லா கூட நான் தனிச்சு போட்டிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தனியா விலகிட்டாரு. கூட்டணியே பள்ளிங்களா சார்? அங்க கூட்டணி செத்து போச்சுங்களே சரத்குமார். அதுக்கு தவசு பண்ணிட்டாங்க, அதுக்கு இறுதி சடங்கு செய்து விட்டார்கள். எப்பொழுது காங்கிரஸ் வட இந்தியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை இழந்ததோ அப்பொழுது மாநில கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு அதை அவிக்கி விட்டார்கள், கிழிச்சு போட்டாங்க காங்கிரஸை. காங்கிரசிற்கு எதிர்காலம் இந்திய அரசியலில் கிடையாது என்பதைத்தான் பல அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் சரத்குமார். அந்த பின்னணியில் பார்த்தால் I.N.D.I.A என்ற கூட்டணி செத்து போச்சு. இப்ப ஒரே ஒரு பாக்கி இருக்குது, திமுக. திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? ஃபருக் அப்துல்லா மாதிரி மு.க. ஸ்டாலின் வெளியே வருவாரா? அதே மல்லிகார்ஜுன் கர்கே பிரதமராக ஒற்றுக்கொள்வாரா மு.க. ஸ்டாலின்? மேகதாது பிரச்சனை என்ன ஆகும்? காவிரி பிரச்சனை என்ன ஆகும்? அதே மாதிரி அஜித் பவார் வெளில வந்து சேர்ந்துட்டாரு, பாஜக அரசாங்கத்திலே சேர்ந்துட்டாரு. எந்த வேலையில கஷ்ட காலத்துல ஆரம்பிச்சாங்களோ தலைன்னு அடிச்சுக்க வேண்டியதா இருக்குதுங்க. அந்த அந்த ஒரு அபசகுனம். அந்த இந்தி கூட்டணி ஆரம்பித்தது நிதிஷ்குமாரால் ஆரம்பிக்கப்பட்டது. அவரை ஓரம் தள்ளி விட்டார்கள், அவரே பாஜக பக்கம் போய்விட்டார். ஆக மொத்தம் ராகுல் காந்திக்கு அபசகுணம் அதிகம். ராகுல் காந்திக்கு வாயில சனி இருக்குது என்று கணிதம் பார்ப்பவர்கள், ஜோசியம் பார்ப்பவர்கள், ஆருடம் பார்ப்பவர்கள் சொல்றாங்க. ஆக மொத்தம் ராகுல் காந்தி மௌனம் சாதித்தாலே காங்கிரஸ் வெற்றி அடையும் என்று பலர் கருது. ராகுல் காந்தி எப்பப்ப வாயை திறக்கிறாங்களோ ஒரு 5 சீட்டு பாஜகவுக்கு ஏறுது வட இந்தியாவில். சரி சார், இப்போ திமுக கூட்டணி வந்து தொடருமா இல்ல தேர்தலுக்கு முன்கூட்டியே வந்துட்டு அதுல வந்து பிரிவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குமா சார்? 3 சீட் தந்தா கூட வாங்கிட்டு போயிடுவாங்க காங்கிரஸ்காரங்க. 3 சீட் கொடுத்தா கூட வாங்கிட்டு, அவமானம் இல்லாத ரோஷம் மானம் சூடு சொரணை கிடையாது அவங்களுக்கு, வாங்கிட்டு போயிட்டு. ஏன்னா திமுக தோல்ல தானே அவங்க பயணம் செய்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல் மேல் தானே பயணம் செய்கிறார்கள். அவருக்கு என்ன போச்சுங்க சரத்குமார்? இல்ல, மேகதாது அணை கட்டுவதற்கு பாத்தீங்கன்னா ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க, ஓகே. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள்லாம் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து மௌனம் காக்க காரணம் என்ன இருக்கும் சார்? அவர் அரசியல் செய்தாக வேண்டும். இந்தி கூட்டணியில் மல்லிகார்ஜுன் கர்கே பிரதமராக நிறுத்துவார் மு.க. ஸ்டாலின். ஆக மொத்தம் திமுக பொதுமக்களிடையே நம்பிக்கை இழந்து விட்ட காரணத்தினால், மீண்டும் நம்பிக்கை இழக்க வேண்டிய காரணத்தினால், திமுக என்பது வட மாநிலங்களில் எப்படி சொல்கிறார்களோ தெரியவில்லை, காங்கிரஸ் திமுகவை அழிக்க பார்க்கிறது, காங்கிரஸ் திமுகவை கபடீகரம் செய்ய பார்க்கிறது என்றுதான் சொல்றாங்க. 3 சீட் கொடுத்தா கூட வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா டேஞ்சரஸ் காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? மீதி 5 பேர் இருக்காங்க பாருங்க, 8 பேர்ல சேர்த்ததுல 2 பேர் ஏடிஎம்கே போயிடுவாங்க, 3 பேர் பாஜக வந்துடும், விஜய் தரணி வரா மாதிரி. நான் ஒண்ணு கூட கேள்விப்பட்டேன், 2 எம்பி சிட்டிங் எம்பி கூட காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டில இருந்து பிஜேபியில சேர தயாரா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது யாருன்றது அப்படியே நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம் இல்லைங்களா? கிடைச்ச தகவல் தெரியும் அவங்களுக்கு, நேயர்களுக்கு தெரியும். நம்மளை விட நேயர்கள் புத்திசாலிகள், நேயர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நாம் இப்பொழுது சொல்லி மாட்டிக்கொள்ள வேண்டாம்.
அது தேர்தல் சமயத்தில் அவர்கள் சேர்ந்து விடுவார்கள். ஆக மொத்தம் காங்கிரஸ் கூடாரம் காலி, பெருங்காய டப்பா. இல்ல ஏதாவது டிமாண்ட் வச்சுட்டு வந்து இப்ப ஏன்னா கார்கே வந்து முன்னாடி தமிழகத்தை வந்து பேச்சுவார்த்தை நடத்ததா இருந்துச்சு, அது தள்ளி போயிட்டே இருக்கு. ஏதாவது டிமாண்ட் எதிர்பார்க்கறாங்களா காங்கிரஸ் தமிழகத்துல வந்து போட்டியிடுறதுக்கு? இந்த மேகதாது தான் டிமாண்ட் நடுவில் அப்டேட் பண்ணும். மேகதாதுக்கு பணம் ஒதுக்கிறது ஒரு மாபெரும் பிரச்சனையாகும். அதிலே காங்கிரஸ் திமுக உறவு பாதிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதற்கு மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறாரோ தெரியவில்லை. இல்ல தொகுதி வாரியா அந்த அதிகமான சீட்டு கேட்கறதுக்கு அந்த மாதிரி டிமாண்ட் வச்சுதான் வந்து தள்ளி போயிட்டு அந்த இருக்கு. டிமாண்ட்லாம் தள்ளி போட்டா கூட 3 சீட்டு தானுங்க சார். 3 இஷ்டம் தான் வாங்கிக்க போடான்னுவாங்க. நிதிஷ்குமார் எப்படி சொன்னார் பாருங்க. மு.க.ஸ்டாலின் டி.ஆர். பாலு ஹிந்தி கத்துந்தா வாங்க, இல்லைன்னா போடாங்களா அப்படின்னு. இவன் ஹிந்தி தெரியாது போடான்னு டி-ஷர்ட் போட்டுருந்தாங்க திமுகவினர். அதுக்கு உடனே நிதிஷ்குமார் சொன்னாரு ஹிந்தி தெரியாம இருந்தா போடான்னு. அதே மாதிரிதான் மேகதாது விஷயத்தில் பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், சீட்டு கொடுக்காட்டா போடான்னு சொல்லுவார் மல்லிகார்ஜுன் கர்கே திமுகவை பார்த்து. சரி, இந்த உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு தீர்ப்பு ஒன்று அதிரடியா கொடுத்துருந்துச்சு. எலக்ட்ரோ பாண்ட்ஸ் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணிருந்துச்சு. இது குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து. நீதிமன்றம் எது சொன்னாலும் அது சட்டம். நீதிமன்றத்திற்கு எதிராக யாரும் சொல்ல முடியாது. எது இருப்பினும் அரசாங்க ரீதியாக சொல்லிவிட்டார்கள். அவசர சட்டம் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், அருண்ஜேட்லி, நிர்மலா சீதாராமன் மற்றும் சுஷ்மா ஸ்வராஜ் எல்லாமே தீவிரமாக ஆராய்ச்சி செய்து அலசி ஆராய்ச்சி செய்தது அருண்ஜேட்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு 2015. அப்பயே காங்கிரஸ் ஓட்டு போட்டதுன்னு கேளுங்க, திமுக ஏன் ஓட்டு போட்டதுன்னு கேளுங்க. அவங்க எல்லாம் அப்ப ஓட்டு போட்டுட்டு இப்ப பின்னாடி ஜகா வாங்குறாங்க, அரசியல் செய்யறாங்க. காரணம் என்னன்னா காங்கிரஸுக்கு டப்பு ரால் இது சார். இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிமுக நான் வந்து பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பாஜக தரப்புல வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்துவதா வந்து தகவல்லாம் வருகிறது சார். டெல்லியில உங்களுக்கு எடுத்த தகவல் என்ன சார்? உண்மைதான். ஜி.கே. வாசனிடம் கேட்டால் தந்தாக சொல்லுவார். ஜி.கே. வாசன் தான் அதை செய்து வருகிறார். ஆனாலும் ஜி.கே. வாசனுக்கு ஓரிரு சில தர்ம சங்கடங்கள் இருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி என்னதான் சொன்னாலும் அவர் திமுகவுடன் நேற்று கள்ள காதல் உறவு வைக்க ஆரம்பித்து விட்டார். மு.க.ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றாகி விட்டார்கள். தமிழகத்தில் அரசியலை இனி திமுகவிற்கு எதிராக இருப்பது பாஜக தான். அதிமுக போய் ஜெயலலிதா அவ்வளோ பெரிய கட்சியை வளர்த்துட்டாங்களே சார். 2 கோடி மக்கள்னு சொல்றாங்களே சார். அவங்க எல்லாம் கொண்டு போய் அடகு வச்சுட்டாங்களே சார் திமுக கிட்ட அதிமுகவை. அதுதான் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கிறது தமிழக அரசியலில். என்னை பொறுத்த மட்டில் திமுக என்பது 2024க்கு பிறகு அதிமுக எந்த நிலையில் இப்பொழுது இருக்கிறதோ அதே நிலையில் இன்னும் 6 மாதத்தில் திமுகவும் தள்ளப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து சரத்குமார். சரி சார், இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செய்தி ஊடகத்தெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதாவது திமுகவும் அதிமுகவும் பங்காளிகள் என்று அது பாஜக தலைவர் அண்ணாமலையும் கூறியிருந்தாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதை? பங்காளியா இருந்தாலும் சரி, விருந்தாளியா இருந்தாலும் சரி, எதிராளியா இருந்தாலும் சரி, போராளியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஆளி. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்.எஸ். பாரதி சொல்ற மாதிரி ஆர்.எஸ். பாரதி எந்த நிலையில் சொன்னாரோ அந்த நிலையை நாம் உன்னித்து பார்க்க வேண்டும். தள்ளாத வயதிலும் தள்ளாத நிலைமையிலும் அவர் பேசுகிறார் என்றால் ஆர்.எஸ். பாரதி சொல்றார் திமுகவிற்கு அதிமுக பங்காளி, பாஜக எதிராளி என்று. சோ விருந்தாளி என்றாலும் சொன்னாலும் அதிமுக காங்கிரசிற்கு ஒருவேளை இடம் அதிகமாக கொடுத்தால் காங்கிரஸ் சென்று நேராக அங்க போனாலும் போய்விடும். காரணம், திமுகவிலிருந்து அத்தனை அழுத்தங்கள் வருகிறது. அதுதான் திருப்பு முனையாக இருக்கும் அரசியலில் என்று நான் கருதுகிறேன் சரத்குமார். இல்ல காங்கிரஸ் எங்க சார் செல்லுன்றீங்க? அதிமுக பக்கம் போகும்னு சொல்றீங்களா? இன்னொரு 10 நாள்ல பாத்துட்டேன். ஏன் மல்லிகார்ஜுன் கார்கே வராது இருக்காரு? பின்ன மல்லிகார்ஜுன் கார்கேயினுடைய நிதான போக்கு, தமிழக அரசாங்கத்தினுடைய நிதான போக்கு, மு.க.ஸ்டாலினுடைய ஒரு விதமான நிதான போக்கு, இதையெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழக அரசியலில் திமுக காங்கிரஸ் உறவு தொடருமா? தொடர்ந்தாலும் அதற்கு இனப்பிசகா இருக்காது. தொண்டர்களே அந்த 3 சீட்டையும் காலி பண்ணி விட்டுருவாங்க, தோக்கடிச்சு விட்டுருவாங்க திமுக தொண்டர்களே. அப்படிப்பட்ட ஒரு கசப்பு வந்து விட்டது அந்த 2 கட்சிகளுக்கு இடையே, திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையே. ஆனா வெளில ஜகாவாகி சதுரடி போட்டு நாங்க தான் இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா உள்ள அது மாதிரி கிடையாது. இல்ல திமுக விட்டு கொடுத்துருமா சார் அவ்வளவு சுலபமா வந்து காங்கிரஸ் கட்சி? 3 சீட்டு கொடுத்துருவாங்க, தோக்கடிக்க பார்ப்பாங்க அந்த 3 பேரையும் திமுக. சரி சார். சார் இன்னைக்கு பாஜகவோட தேசிய கூட்டம் வந்து கூட்டியிருக்காங்க. இதுல முக்கியமான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படுன்றாங்க.
டெல்லியில உங்களுக்கு கிடைத்த தகவல். இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. ஒன்று, ம். அயோத்தியா கோவிலை கட்டியதற்கு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்து அரசியல் தீர்மானம் இருக்கும். அதை தவிர பொது தீர்மானங்கள் எல்லாம் இப்பொழுது பேச ஆரம்பித்து விட்டார்கள். நம்ம ஜெயராம் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய இமாச்சல பிரதேச முதலமைச்சர் இருந்தவர் தான் இன்று அந்த மாநாட்டை துவக்கி வைத்தார். அது நடுவே ஜே.பி. நட்டா அவர்கள் ஒரு மாபெரும் செய்தியை தந்து, அந்த செய்தி என்ன என்று கேட்டால், கமல்நாத் போன்ற தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸிலிருந்து விலகி பாஜகவில் சேர இருக்கிறார்கள் என்றுதான் அவர் வெளியிட்ட எங்க போற போக்க பார்த்தா சிதம்பரம் கூட என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியலைங்க. சோ ஆக மொத்தம் பாஜகவினுடைய தேசிய செயற்குழு 15,000 பேர் கூடி இருக்கிறார்கள். அனைத்து மாநிலங்களுடைய ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஷிப் கூப்பிட்டுருக்காங்க. 5 வருடத்திற்கு ஒரு முறை இது நடக்கக்கூடியது. 2024 பொது தேர்தலுக்கு முன்பாக எங்கு பாரத் மண்டபம் என்று சொன்னாரோ, நடராஜர் சிலையை வைத்தாரோ, அதே பாரத் மண்டபத்தில் தான் நரேந்திர மோடி இது மாபெரும் பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதில் கண்டிப்பாக தமிழக பிரதிநிதிகளிடம் பேசும்பொழுது அதிமுக நிலைப்பாட்டை பற்றி சொல்லுவார். திமுக தான் எதிரி என்று பொதுக்கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார். அதை மீண்டும் வலியுறுத்துவார் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் டெவலப்மெண்ட்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். சரத்குமார், இந்த மக்களவை தேர்தல் தமிழகத்துல பாஜக எப்படி சார் சந்திக்க போகுது? மக்கள் கண்டிப்பாக பாஜகவிற்கு வெற்றி வாகை சூடக்கூடிய அளவிற்கு ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆனாலும் அந்த ஓட்டு பர்சன்டேஜ் சீட்டுகளாக மாறுமா? அது எதுக்கு ஒரு டெஸ்டிங் வாட்டர்ஸ், அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த 2024 பொது தேர்தல். ஆனால் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி எதிரும் புரியாதான் இருக்கிறார்கள். 2024 பாஜக எத்தனை வெற்றி பெறுமோ தெரியாது. 2029 2031 பாஜக இல்லாத அரசு ஆரம்பிக்கவே முடியாது என்று தான் பல அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். அதற்கு என்ன தாக்கம் இருக்கும் என்பதை வெயிட் அண்ட் வாட்ச். சரத்குமார், ஓகே சார். இந்த அயோத்தி ராமர் கோயில் வட மாநிலத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுன்னே சொல்லலாம். இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதோட தாக்கம் இங்க ஏற்படுமா சார்? பாஜகவுக்கு அந்த ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். கண்டிப்பாக ஆகும். கண்டிப்பாக ஓட்டு என்பது ஜெனரேட் ஆகும். கண்டிப்பாக ஆகும் சார். இந்த செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா சமீபத்துல கூட பதவி ராஜினாமா பண்ணியிருந்தாரு. அதாவது இந்த நமக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்றதுக்காக தான் இப்ப திரும்ப திரும்ப தள்ளுபடி ஆனாலும் உயர் நீதிமன்றத்தெல்லாம் மனு போட்டு வராருங்களா? இல்ல தேர்தலுக்கு பின்னாடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? அது அமலாக்கத்துறையினுடைய அமர்வை பொறுத்திருக்கிறது. செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜியினுடைய அமைச்சர் ஒழுங்காக மத்திய அமைச்சருக்கு, மத்திய நிதி அமைச்சருக்கு கை கொடுத்து கொண்டு ஒரு நல்ல உறவு வைத்திருந்தால்தான் அதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி உறவு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் ஜே.பி. நட்டா, அமித்ஷா பிரதமர் செய்யக்கூடிய முடிவுதான் கடைசி முடிவு. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பேசும்பொழுது நரேந்திர மோடியே ஒரு முடிவு எடுப்பார். சார், இப்போ செந்தில் பாலாஜி ஒரு ஜாமீன்லாம் கோரியிருக்காரு. அவர் இலக்காலத அமைச்சராகவும் வந்துட்டாரு. இப்போ அவர் தம்பி கைது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? அவருடைய தம்பியை கைது செய்கிறார்களா இல்லையா என்பது 19ஆம் தேதி தான் தெரியும். நாளை மறுநாள் அந்த ஜாமீன் மனு அமர்வில் வருகிறது நீதிமன்றத்திற்கு முன்பாக. இல்ல, அதுதான் இல்ல சார், அதுதான் திங்கட்கிழமை புதன்கிழமை மாத்திட்டாங்க இல்லைங்களா சார்? மாத்திட்டாங்க. இருந்திலும் அன்று அவர் கைது செய்யப்பட்டாலும் படலாம். யாரு? செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் குமார். அப்பொழுதிலிருந்து அது குடும்பத்திற்கு சொத்தாக மாறும். குடும்பம் என்றால் அது முதலமைச்சருடைய முதல் குடும்பமா என்றால் அதுக்கேற்றதுக்கு பொதுமக்கள் தான் விளக்கம் சொல்ல வேண்டும். அதை அவர்கள் அசோக்குமார் இழுத்து விட்டால் முதல் குடும்பம் என்பது ஒரு பாதிக்கப்படும் என்று தான் அரசியல் வட்டாரத்தில் பற்பல கதைகள் உலாவி வருகின்றன. டெல்லியிலும் சரி தமிழகத்திலும் சரி. சரத்குமார், ஆக மொத்தம் செந்தில் பாலாஜி என்பவர் நியமிக்கப்படாத பொருளாளராக திமுகவிற்கு இருந்தாலும் நியமிக்கப்பட்ட பொருளாளராக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலுக்கும் செந்தில் பாலாஜிக்குமே பற்பல மன கஷ்டங்கள் வந்துவிட்டது, மன துரோகங்கள் வந்துவிட்டது. செந்தில் பாலாஜி சரியாவே ஹேண்டில் பண்ணலன்னுட்டு டி.ஆர். பாலு முதலமைச்சரிடம் புகார் சொன்னாலும் முதலமைச்சர் இதுவரைக்கும் அந்த கஜானா சாவியை செந்தில் பாலாஜியிடம்தான் கொடுத்திருக்கிறாரே தவிர டி.ஆர். பாலுடன் வரவில்லை. இதுதான் பின்னணி. வெயிட் அண்ட் வாட்ச். கண்டிப்பாக செந்தில் பாலாஜியினுடைய தம்பியை அரெஸ்ட் பண்ணா அது முதலமைச்சருடைய குடும்பத்தை தான் நேரடியாக காண்பித்து விடுவார்.
ஓகே சார். பொறுத்திருந்து பார்க்கலாம். சார் இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, இந்த ஆதவ் அர்ஜுன் வந்து விசிகால ஜாயின் பண்ணாரு. அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டுச்சு சார். அவர் திமுக விட்டுட்டு ஏன் சார் விசிகாவ தேர்ந்தெடுத்தார்ன்னு நினைக்கிறீங்க? தனிப்பட்ட முயற்சி. திமுக அவங்க பொதுமக்களிடையே விரோதம் வந்து விட்டது திமுகவிற்கு. பொதுமக்களிடமிருந்து பணம் சுரண்டுகிறார்கள் என்ற ஒரு நல் செய்தியை விஜயனுடைய ஒரு ஒரு ஆதரவாளராக இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது இது மாதிரி புதுசா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. புது கட்சியில் சேர ஆரம்பித்திருக்கிறார்கள். அதெல்லாம் வரவேற்கத்தக்கதாகத்தான் இருக்கும். காரணம் எந்த மூமெண்டா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா கூட ஏன்னோ சரத்குமார் அது வரவேற்கத்தக்கதாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரத்குமார். ஓகே சார். வட இந்தியால வந்துட்டு இந்த இந்தியா கூட்டணியா இருக்கட்டும், இல்ல பாஜகவா இருக்கட்டும், தேர்தல் வந்துட்டு மும்முரம்லாம் எப்படி சார் இருக்கு அங்க? தேர்தல் மும்முரம் நேற்று முன்தினத்திலிருந்து பிரித்து விட்டது. பாஜக அரசாங்கத்துடைய ஆணைகள் மூலமாக அன்றன்று அதற்கு ஏற்ற மாதிரி செய்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் இன்னும் அந்த தேர்தலுக்கு ஆயத்தை தரவில்லை. பிஜேபி எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல பார்த்தா கூட 3000 கோடி ரூபாய்க்கு இருக்குது. காங்கிரஸ் வந்து வெறும் 1000 கோர்ஸ். ஆனா திமுக 616 இருக்குது அவங்ககிட்ட. எப்படி வந்ததுன்னு தெரியல. எல்லாரும் திமுக பத்தி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. காரணம் தமிழகத்தில் அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறது. ஆனாலும் 2024 என்பது திமுக வர்சஸ் ரீஜனல் பார்ட்டிஸ் தானே தவிர திமுக வர்சஸ் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ என்று தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஆனால் 2024 பொது தேர்தல் நரேந்திர மோடி வர்சஸ் ரீஜனல் பார்ட்டிஸ் மைனஸ் காங்கிரஸ் என்பதுதான் என்னுடைய விளக்கம். சரத்குமார். சரிங்க சார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ உட்பட ஒரு 15 பேர் வந்து பாஜக வந்து ஜாயின் பண்ணாங்க. அந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய பொறுப்புல இருக்கவங்க வந்து ஜாயின் பண்றது வாய்ப்பு இருக்குமா? 2 கட்சியில இருந்துமே. எனக்கு அந்த மாதிரி செய்திகள் ஒண்ணு வரலை. ஆனால் அந்த வர மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. ஓகே சார். இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தொடர்ந்து சம்மன் அனுப்பப்பட்டு வருகிறது. ஆனா அவர் வந்து ஆஜராகாம இருக்காரு சார். அவர் மீது என்ன நடவடிக்கை? மார்ச் 16ஆம் தேதிக்குள் ஆஜராக வேண்டும் என்று ஆணை இருப்பதனால் இன்று டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடுச்சு. இனி நான் ஒத்துழைக்கிறேன் இந்த விசாரணைக்கு என்று அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதினால்தான் அனைத்து இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் ஆபீசர் கூட இன்று யார் யார் வந்து அங்க போய் ரெய்டு பண்ணதுக்கு ஆளுங்களாக இருந்தா கூட அந்த ரெய்டட் பார்ட்டி கூட இருந்தாங்க. அவர் நீதிமன்றத்திற்கு சென்றது, அசம்பிளியிலிருந்து நேராக சென்றதெல்லாம் ஒரு புது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இப்பொழுது போனார். மார்ச் 16 அன்னைக்கு மீண்டும் கைதாவார் என்ற ஒரு சூழ்நிலையை அவரே உருவாக்கி கொள்வார் என்று தான் பலர் நினைக்கிறார்கள் டெல்லியில். அவர் சரண்டர் ஆயிட்டார் சார். ஆனா தேர்தலுக்கு முன்னாடி நம்ம அப்படி கைது பண்ணா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? எப்படி சார் இருக்கும் அவரோட கட்சியை பொறுத்த வரைக்கும்? ஒன்றும் இருக்காது. அவங்க கட்சி 7 சீட்டு 4 சீட் ஜெயிட் பண்ண அதிகம், 3 சீட் ஜெயிட் பண்ண அதிகம். மீதிலாம் பாஜக காங்கிரஸ் ஒண்ணு கூட வராது. டெல்லியில் காங்கிரஸிற்கு இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. பாஜகவிற்கு சற்று முன்னோக்கி இருக்கிறது பாஜக. சரி சார். முன்னாடி இந்த நிதிஷ்குமார் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி தொடங்குறதுக்கு காரணமே அவர் தான். ஆனா இப்போ பாஜக பக்கம் போனதுக்கு அப்புறம் இப்ப சொல்றாரு, நான் இந்தியா கூட்டணி அந்த INDA அந்த பேரை சுட்டுவதற்கே நான் விருப்பப்படல அப்படின்னு திடீர்னு ஒரு அந்தர்பல்ட் அடிக்கிறாரு சார். எப்படி பாக்குறீங்க இதை? நீங்க ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை கேட்டு விட்டீர்கள். அதற்கு பதில் சொல்லுவது என்பது மிக மிக கடினம். அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக விளக்கமாக அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன் சரத்குமார். ஓகே சார். TNS நேயர்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம் சார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் சென்னை வர இருக்கிறார். அதற்கு முன்னதாக தமிழகத்தில் ஒரு மாபெரும் கிளர்ச்சி நடக்கும். அரசியலில் ஒரு புதிர்ச்சி வரும். நரேந்திர மோடி அவர்களுடைய முன்னிலையில் பல அதிமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் அண்ணாமலை தலைமை ஏற்று நடைபயணத்திற்கு ஒட்டியாக இருக்க வைத்தவர்கள் அன்று பாஜகவில் நியமிக்கிறார்கள். நரேந்திர மோடியினுடைய செய்தி என்பது தமிழகத்திற்கு ஊக்குவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். சரத்குமார். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, நமஸ்காரம்.